சமகால விந்தை செய்திகள் பாகம் 48. தொடர்மாடி குடியிருப்பில் பாரிய மலைக்குன்று உருவாக்கியவர் நெருக்கடியில். தொடர்மாடி குடியிருப்பின் மேற்பகுதியில் செயற்கையாக மலையொன்றை உருவாக்கிய நபர் நெருக்கடி நிலையை எதிர்கொண்டுள்ளார். இவ்விசித்திர சம்பவம் சீனாவில் இடம்பெற்றுள்ளது. 26 மாடிகளை குறித்த அடுக்குமாடி குடியிருப்பில் களஞ்சிய சாலையொன்றை சொந்தமாக விலைக்கு வாங்கிய விரிவுரையாளர் சாங் லிங் என்பவரே இத்தகைய நெருக்கடி நிலையை எதிர்கொண்டுள்ளார். இவர் மேற்படி குடியிருப்பில் களஞ்சிய சாலை போன்ற பகுதியை விலை கொடுத்து வாங்கியுள்ளார். காலப்போக்கில் சுவர்களின் சிதைந்த பாகங்கள், கற்கள், மணல்கள் போன்றவற்றை அடுக்குமாடியின் கூரை பகுதிக்கு கொண்டு சென்ற இவர் அவற்றை கொண்டு மலையொன்றை உருவாக்கியுள்ளார். இவ்வாறு அந்த மலையை உருவாக்குவதற்கு 6 வருடங்களை அவர் செலவிட்டுள்ளார். இவரது இத்தகைய செயலை கண்டு அதிர்ந்து போன ஏனையவர்கள் அம்மலையை அகற்றுமாறு கோரிக்கையும் விடுத்துள்ளனர். அதிகளவான பருமன் காரணமாக மேற்படி தொடர்மாடி குடியிருப்பில் வெடிப்புகள் ஏற்பட்டுள்ளதாக ஏனைய குடியிருப்பாளர்கள் அங்கலாய்க்கின்றனர். இதேவேளை மேற்படி நபர் இந்த தொடர்மாடி குடியிருப்பில் பொருத்தப்பட்டிருந்த குழாய்களையும் உடைத்துள்ளதால் மழைக்காலங்களில் குடியிருப்புகளில் வெள்ள நீர் வடிந்தோடுவதாகவும் நீர் தேங்கி நிற்பதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். அயலவரான இவர் இவ்வாறான மலையொன்றை நிர்மாணிப்பது தொடர்பில் ஒருவரிடமும் அனுமதியை பெறவில்லை என மற்றுமொருவர் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் தொடர்மாடி குடியிருப்பின் மேற்பகுதியில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த மலையை அகற்றுவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படலாம் என நம்பிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. இவருக்கு அப்படி என்ன ஆசை? வீட்டிற்கு மேல் மலை அமைப்பார்களா? அதிக பாரம் வீட்டின் பாகங்களில் வெடிப்பை ஏற்படுத்தும் என்பது இவருக்கு தெரியாமலா இருந்திருக்கும். பேராசிரியர் நெருக்கடியில் விழுந்தாரா? அது சரி, இவ்வளவு பெரிய கல்பாறைகளை எல்லாம் மேலே கொண்டு சென்று இந்த மலைத்தொடரை 6 ஆண்டுகளில் இவர் அமைக்கும் வரை இந்த தொடர்மாடி வீடுகளில் வசிப்பவர்கள் எங்கே சென்றிருந்தார்கள்? பச்சிளம் குழந்தைகளுடன் 3 மாதங்களாக கடலில் தத்தளித்த தம்பதி மீட்பு. அமெரிக்காவில் 3 மாதங்களாக 2 குழந்தைகளுடன் கடலிலேயே தத்தளித்துக் கொண்டிருந்த தம்பதியினர் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளனர். அமெரிக்காவின் அரிசோனா மாகாணத்தை சேர்ந்த தம்பதி ஷான் கான்ஸ்டன்வே ஹான்னா இவர்களுக்கு அர்த்தித் என்ற 3 வயது மகளும் ரஹப் என்ற குழந்தையும் உள்ளது. மத நம்பிக்கை மிகுந்த இந்த தம்பதியருக்கு ஓரினச் சேர்க்கைக்கு அனுமதி, கருக்கலைப்பை ஏற்றுக்கொள்வது போன்றவை பிடிக்கவில்லை. எனவே இவர்கள் அமெரிக்காவிலிருந்து 3300 மைல் தொலைவில் உள்ள சிறிய தீவு நாடான கிரிபாட்டிக்கு செல்ல முடிவு செய்தனர். இதன்படி கடந்த மே மாதம் சாண்டிகோவில் இருந்து சிறிய படகில் கிரிபாட்டிக்கு கிளம்பியுள்ளனர். அவர்கள் கிளம்பிய நேரத்தில் புயல் வேகமாக அடித்ததால் படகை மேலும் செலுத்த முடியாமல் கடலிலேயே தத்தளித்தனர். இந்நிலையில் 3 மாதங்கள் கழித்து இந்த வழியாக சென்ற கப்பல் ஒன்று அவர்களை காப்பாற்றி அருகிலுள்ள சிலி நாட்டில் கடந்த மாதம் 9ஆம் தேதி இறக்கிவிட்டது. தற்போது அவர்கள் நாடு திரும்ப அமெரிக்க அரசு விமான டிக்கெட் எடுத்து அனுப்பியுள்ளது. 3 மாதங்கள் கடலிலேயே இருந்தார்களா? எப்படி இருந்தார்கள்? உணவுக்கு என்ன செய்தார்கள் என்பதெல்லாம் கேள்வியாகவே இருக்கிறது. மனிதன் பறக்கும் உடை 53 லட்சம் ரூபாய் செலவில் தயாரிப்பு. விண்ணில் பறக்கும் பறவையை கண்ட மனிதன் தான் பறக்க விமானம் கண்டுபிடித்தான். அதைத் தொடர்ந்து ஹெலிகாப்டர், வாயு பலூன், ராக்கெட், விண்கலம் போன்றவை உருவாகின. தற்போது அதையும் மிஞ்சும் வகையில் விமானத்தின் துணையின்றி தானாகவே வானில் பறக்கும் யுக்தி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அதற்காக 53 லட்சம் செலவில் விசேட உடை தயாரிக்கப்பட்டுள்ளது. இதை நியூசிலாந்தை சேர்ந்த நிபுணர்கள் வடிவமைத்துள்ளனர். பறக்கும் விசேட உடை 2 சிலிண்டர்களை கொண்டது. அதில் முன்னோக்கி தள்ளக்கூடிய காற்றாடிகள் உள்ளன. அவை கார்பன் இலையால் ஆன சட்டங்களில் பொருத்தப்பட்டுள்ளன. இந்த சட்டையை வானில் பறப்பவர் முதுகில் மாட்டிக்கொண்டு அதில் உள்ள பட்டை வாரினால் இறுக கட்டிக்கொள்ள வேண்டும். பறக்கும் போது அதில் உள்ள 2 கைப்பிடிகளை செல்லும் திசைக்கு தக்கபடி மாற்றிக்கொள்ள முடியும். இதன் மூலம் மணிக்கு அதிகபட்சமாக 74 கிலோமீட்டர் வேகத்தில் செல்ல முடியும். 30 கிலோமீட்டர் தூரத்தை 30 நிமிடத்தில் சென்றடையலாம். 330 கிலோ எடையை தூக்கி செல்லலாம். இந்த பறக்கும் உடை கிளென் மார்டின் என்பவரின் முயற்சியால் உருவானது.
நியூசிலாந்து கிறிஸ்ட் சர்ச் நகரை சேர்ந்த இவர் கடந்த 1980 ஆண்டில், அதாவது 30 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கினார். அவர் தனது குழந்தை பருவத்தில் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகிய தண்டர் பேர்ட்ஸ், லாஸ்ட் இன் ஸ்பேஸ் போன்ற சாகச நிகழ்ச்சிகளை பார்த்து அதன் மூலம் ஆர்வம் ஏற்பட்டு இந்த முயற்சியை மேற்கொண்டனர். அவரது கனவு தற்போதுதான் நனவாகியுள்ளது. அதிநவீன பறக்கும் உடையின் மதிப்பு 53 லட்சம் ரூபாய். இதை மாட்டிக்கொண்டு பறக்க நியூசிலாந்தின் விமான நிர்வாகம் அனுமதி வழங்கியுள்ளது. எனவே இது அடுத்த ஆண்டு 2014 முதல் பயன்பாட்டிற்கு வருகிறது. தொடக்கத்தில் இராணுவ வீரர்கள், விமான ஊழியர்கள் மற்றும் தீயணைப்பு படையினருக்கு என விசேடமாக தயாரிக்கப்பட்டு வழங்கப்படுகிறது. சாதாரண வடிவில் தயாரிக்கப்படும் பறக்கும் உடை 2015 ஆண்டில் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு வரும். ஆகா, என்ன சொல்றது? அப்படி என்றால் 2015 ஆண்டு ஆகும்போது வானிலும் டிராபிக் ஜாம் ஏற்பட போகிறது. எத்தனை பேருக்கு பறக்கும் உடை அணிந்து வானில் பறக்கும் ஆசையுண்டு? கண்டிப்பாக எனக்கு இல்லை. ஆசை உள்ளவர்கள் தயாராக இருங்கள். 2015 நீங்களும் வானில் பறக்கலாம். காதல் கணவருக்கு கிட்னியை பரிசளிக்கும் மனைவி. பிரிட்டனில் பெண் ஒருவர் தன் கணவருக்கு திருமண பரிசாக கிட்னியை வழங்க உள்ளார். பிரிட்டனை சேர்ந்த லிசா, வயது 27, தனியார் மருத்துவமனை ஒன்றில் நர்ஸாக பணிபுரிகிறார். இவர் தனது நீண்ட நாள் காதலனான லீயை கடந்த மாதம் திருமணம் செய்து கொண்டார். இந்நிலையில் 2 ஆண்டுகளுக்கு முன் லீயின் உடல்நிலை மிகவும் மோசமடையவே மருத்துவமனைக்கு சென்று பரிசோதித்த போது அவரது கிட்னி செயலிழந்தது தெரிய வந்தது. இதனையடுத்து அவருக்கு டயாலிசிஸ் சிகிச்சை அளித்த பின்னரும் மீண்டும் நோய்வாய்ப்பட்டார். உடனே மருத்துவர்கள் சோதனை செய்த போது அவரது 2வது கிட்னியும் செயலிழந்து விட்டது தெரிய வந்தது. எனவே லீக்கு இம்மாத இறுதியில் மாற்று சிறுநீரகம் பொருத்த மருத்துவர்கள் முடிவு செய்துள்ளனர். இந்நிலையில் தன்னுடைய சிறுநீரகத்தை காதல் கணவருக்கு பரிசாக வழங்க லீசா முன் வந்துள்ளார். இதைவிட பெரிய திருமண பரிசை நான் தர முடியாது எனவும் பெருமையாக கூறியுள்ளார். அடடா, இப்படியானவர்களும் இருக்கிறார்கள் எனும் போது வியப்பாக இருக்கிறது. உண்மையில் இதைவிட பெரிய பரிசு எதுவுமே இல்லை. ஒரு உயிரை வாழ வைத்திருக்கிறார் இந்த பெண். இருவரும் ஆரோக்கியமாக வாழ பிரார்த்திப்போம். சுறாக்களை வசியப்படுத்தும் சுழியோடி. ஆபத்தான விலங்குகளாக கருதப்படும் சுறாக்களை சுழியோடி ஒருவர் வசியப்படுத்தி அவற்றை தனது உள்ளங்கையில் ஏந்தியிருக்கும் காட்சியை மற்றொரு சுழியோடி ஒருவர் படம் பிடித்துள்ளார். டாம் என்ற பெயருடைய மேற்படி சுழியோடி சுறாவை ஹிப்னாட்டிச முறையில் வசியப்படுத்தும் கலையை கற்றுள்ளாராம். சுறாவின் மூக்கை மென்மையாக தடவுவதன் மூலம் சுறாவை வசியப்படுத்தி அதை தற்காலிகமாக நடமாட முடியாமல் செய்யும் ஆற்றலை அவர் கொண்டுள்ளார். சுமார் 15 நிமிட நேரம் சுறாக்கள் இவ்வாறு அசையாமல் இருக்கின்றன. இதனால் சுறாவுக்கு தீங்கு எதுவும் ஏற்படுவதில்லை என டாம் கூறுகிறார். அச்சுறாக்கள் டாமின் கரங்களுக்கு முற்றாக கட்டுப்பட்டவையாக காணப்பட்டன என பஹாமாஸ் நாட்டின் கடற்பகுதியில் இப்புகைப்படங்களை பிடித்த கிரஹம் கிப்சன் தெரிவித்துள்ளார். 31 வயதான கிரஹம் அமெரிக்காவை சேர்ந்த வர்த்தகத்துறை மாணவர் ஆவார். இவர் விடுமுறைக்காக பஹாமாஸுக்கு சென்ற போதே இப்புகைப்படங்களை பிடித்துள்ளார். டாம் வசியப்படுத்திய சுறாவின் உடலை தானும் தொட்டு பார்த்ததாக கிரஹம் கிப்சன் தெரிவித்துள்ளார். எனினும் மனிதர்களுக்கு சுறாக்கள் ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய விலங்குகள் என்பதை நினைவில் கொள்வது அவசியம் என அவர் எச்சரிக்கின்றார். ஆஸ்திரேலியாவின் மெல்போர்ன் நகரில் உள்ள நீரியல் பூங்கா ஒன்றில் பணியாற்றும் டாக்டர் ராப் ஜான்ஸ் இந்த வசியக்கலையை நீண்ட காலமாக பயன்படுத்தி வருகிறார். சுறாக்களில் இரத்தம், உயிரணு போன்றவற்றை பெறுவதற்காகவும் வேறு பரிசோதனைகளுக்கும் டாக்டர் ராப் ஜான்ஸ் வசிய முறைமையை பயன்படுத்துவதாக தெரிவிக்கப்படுகிறது. அடடா, மனிதர்கள் தான் வசியப்படுத்தலுக்கு ஆட்படுகிறார்கள் என்று கேள்விப்பட்டிருக்கின்றோம். ஆனால் இந்த சுறாக்கள் கூட இதற்கு ஆட்பட்டு விட்டதே. வசியக்கலை விலங்குகளிடமும் போய் சேர்ந்து விட்டது. மனிதன் இன்னும் என்ன செய்ய போகிறானோ? விமானத்தை பயன்படுத்தாமல் 201 நாடுகளுக்கு சென்று வந்த முதல் மனிதர். பிரித்தானியாவை சேர்ந்த நபர் ஒருவர் விமானத்தின் உதவியின்றி உலகின் அனைத்து நாடுகளுக்கும் சென்று வந்த முதல் மனிதர் என்ற பெருமையை பெற்றுள்ளார். பிரித்தானியாவின் லிவர்பூல் நகரை சேர்ந்த 33 வயதான கிரஹம் ஹியூக்ஸ் என்ற நபரே இப்பெருமையினை பெற்றவராவார். இவர் உலகில் உள்ள 201 நாடுகளை 1426 நாட்களில் சுமார் 4 ஆண்டுகளில் விமானத்தின் உதவியின்றி சுற்றி வந்துள்ளார். சுமார் 160,000 மைல் தூரம் பயணித்துள்ள ஹியூக்ஸ் விமானமின்றி சரக்கு கப்பல், பஸ், ரயில், டாக்ஸி போன்ற வாகனங்களிலேயே பயணித்துள்ளார்.
கிரஹம் ஹியூக்ஸ் கடந்த 2009 ஆண்டு ஜனவரி 1 லிவர்பூலிலிருந்து தனது பயணத்தை ஆரம்பித்திருக்கிறார். கடந்த வருடம் டிசம்பர் மாதமளவில் தென் சூடானை சென்றடைந்ததுடன் வெற்றிகரமாக பயணத்தினை முடிவு செய்துள்ளார். இவர் பயணத்தை ஆரம்பித்த வேளையில் தென் சூடான் எனும் நாடு உருவாகியிருக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இதன்போது இலங்கை உட்பட ஆசியா, ஆப்பிரிக்கா, மத்திய கிழக்கு, ஐரோப்பா, மத்திய வட தென் அமெரிக்கா, கரிபியன் தீவுகள் என அனைத்து இடங்களுக்கும் பயணித்துள்ளார். தற்போது ஹியூக்ஸ் தனது பயணத்தினை 4 நிமிட ஆவணப்படமாக வெளியிட்டுள்ளார். ஒவ்வொரு நாட்டின் காட்சியையும் ஏறத்தாழ தலா ஒரு வினாடி அதில் இடம்பெறச் செய்துள்ளார். இப்பயணத்தின் போது உடைந்த படகில் சென்ற திகில் அனுபவம், போலீசாரினால் கைது, கடற்கொள்ளையர்களின் அச்சுறுத்தல் போன்ற சம்பவங்களையும் அவர் எதிர்கொண்டுள்ளார். கொங்கோவில் தான் உளவாளி என்ற சந்தேகத்தில் சிறையில் அடைக்கப்பட்டதாகவும் ரஷ்யாவுக்குள் ஊடுருவ முயன்ற குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார். முதல் தடவை ஆப்பிரிக்க நாடான மால்டாவை மறந்துவிட்டாராம். பின்னர் 2வது தடவை பயணம் மேற்கொண்டு மால்டாவில் கால் பதித்தாராம். கடல் கடந்து செல்ல வேண்டிய இடங்களுக்கு பெரும்பாலும் சரக்கு கப்பல்களில் அவர் பயணித்துள்ளார். ஆனால் டொமினிகன் குடியரசு நோக்கி செல்லும் போது உல்லாச பயண கப்பல் ஒன்றில் பயணிக்கும் வாய்ப்பு கிடைத்ததாம். இந்த பயணத்தின் போது ஹியூக்ஸ் வாரத்திற்கு 100 ஸ்டெர்லிங் பவுண்ட்களை செலவு செய்துள்ளார். மேலும் குடிநீர் திட்டத்திற்காக 9,000 ஸ்டெர்லிங் பவுண்ட் நிதியும் சேகரித்துள்ளார். சில நேரங்களில் மனிதனுடைய ஆசைகள், எண்ணங்கள் வியப்பைத்தான் உண்டு பண்ணும். அந்த வகையில் இந்த மனிதனின் ஆசையும் வியப்பைத்தான் தருகிறது. வாரத்திற்கு 100 பவுண்ட்களை செலவு செய்து 4 வருடங்களை பயணத்தில் கழித்து 201 நாடுகளையும் விசா இன்றி சென்றடைந்த இவரை என்னவென்று சொல்வது? மட்டுமல்ல 9,000 ஸ்டெர்லிங் பவுண்ட் நிதியையும் சேகரித்திருக்கிறார். பிளாஸ்டிக் போத்தல்களில் ஒளியூட்டும் பிரேசில் இயந்திரவியலாளர். பிரேசில் நாட்டை சேர்ந்த இயந்திரவியலாளர் ஒருவர் மின்சாரமின்றி சூரியனை பயன்படுத்தி மின் விளக்குகளை போன்று பிளாஸ்டிக் போத்தல்களின் மூலம் வீட்டுக்கு ஒளியூட்டும் முறை ஒன்றை கண்டுபிடித்துள்ளார். ஆல்ஃபிரடோ மோசர் என்பவரே ஒளியூட்டும் பிளாஸ்டிக் போத்தல்களை உருவாக்கியுள்ளார். இவர் 2002 ஆண்டிலிருந்து இருட்டு அறைகளுக்கு பகல் வேளைகளில் இவ்வாறு ஒளியூட்டி வருகிறார். தற்போது இவரது முறை உலகெங்கும் பரவலடைந்து வருகிறது. ஒளித்தெரிப்பு மூலம் ஒளிரும் இவ்வகை பிளாஸ்டிக் போத்தல்கள் இவ்வாண்டின் இறுதிக்குள் 1 மில்லியனுக்கும் அதிகமான வீடுகளில் பயன்படுத்தப்படலாம் என தெரிவிக்கப்படுகிறது. பயன்பாட்டிலிருந்து கழிக்கப்படும் பிளாஸ்டிக் போத்தல்களை பாசி வளராமல் இருப்பதற்காக சலவை செய்து நீர் நிரப்புவதன் மூலம் தொடர்ந்து நீண்ட காலத்திற்கு ஒளித்தெரிப்பின் மூலமே இவை ஒளிருகின்றன. இந்த போத்தல்களை கூரையின் மீது துளையிட்டு நீர் புகாதவாறு பொருத்தி பயன்படுத்தலாம் என மோசர் கூறுகிறார். மின்சாரம் இல்லாத வேளைகளில் நான் வசிக்கும் ஒபோரபா நகரில் தொழிற்சாலையில் மாத்திரமே மின்சாரம் இருக்கும். இதனால் எனது முதலாளி பிளாஸ்டிக் போத்தல் யுக்தியை பயன்படுத்த ஆலோசனை வழங்கினார். பின்னர் அவற்றை நான் மேம்படுத்தினேன் என அவர் தெரிவித்துள்ளார். கழிவு பொருளாக வீசப்படும் போத்தல்கள் கூட ஒரு அரிய கண்டுபிடிப்புக்கு வழிவகுத்திருக்கிறது. இந்த கண்டுபிடிப்புக்கு காலம் என்ன பதில் சொல்கிறது என்று பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். செயற்கை இறைச்சியினால் தயாரிக்கப்பட்ட உலகின் முதலாவது பர்கர் லண்டனில் அறிமுகம். உலகின் செயற்கை முறையில் வளர்க்கப்பட்ட மாட்டிறைச்சியினால் தயாரிக்கப்பட்ட முதலாவது பர்கர் அண்மையில் லண்டனில் அறிமுகம் செய்து வைக்கப்பட்டது. 5 கோடி ரூபாய் செலவில் தயாரிக்கப்பட்ட இந்த பர்கரை அமெரிக்கா மற்றும் ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த இருவர் உட்கொண்டனர். நெதர்லாந்தில் உள்ள மாஸ்ட்ரிச் பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் குழுவே இந்த செயற்கை இறைச்சி பர்கரினை உருவாக்கியது. கால்நடைகளை உணவுக்காக கொள்ளாமல் காலநிலை மாற்றத்திற்கும் ஈடுகொடுத்து உலக உணவு தட்டுப்பாட்டிற்கு தீர்வாக அமையும் என்ற எதிர்பார்ப்பிலேயே செயற்கையாக ஆய்வுக்கூடத்தில் வளர்க்கப்படும் மாட்டிறைச்சி பர்கர் உருவாக்கப்பட்டுள்ளதாக மாஸ்ட்ரிச் பல்கலைக்கழக பேராசிரியரும் பர்கர் திட்டத்தின் தலைமை ஆராய்ச்சியாளருமான மார்க் போஸ்ட் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மாட்டை கொள்ளாமல் அதிலிருந்து தசை திசுக்களிலிருந்து தண்டுக்கலங்களை பிரித்தெடுத்து ஆய்வுக்கூடத்தில் செயற்கை இறைச்சி வளர்க்கப்படுகிறது. இறுதியாக சுமார் 20,000 துண்டு இறைச்சி அரைக்கப்பட்டு சுவையூட்டப்பட்டு 142 கிராம் எடையுள்ள பர்கர் உருவாக்கப்பட்டது. இந்த பர்கருக்கான செலவு 2,50,000 ஸ்டெர்லிங் பவுண்ட், சுமார் 5 கோடி ரூபாய் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. உலகின் முதலாவது செயற்கை இறைச்சி பர்கர் அறிமுக விழாவில் கலந்து கொண்ட இருவர் இந்த பர்கரினை உட்கொண்டு தங்களது கருத்துக்களை வெளியிட்டுள்ளனர். இதுவே செயற்கை இறைச்சி பர்கரினை பொதுமக்கள் சுவைத்து பார்த்த முதல் சந்தர்ப்பமாகும். இந்த பர்கரினை சுவை பார்த்த அமெரிக்காவை சேர்ந்த உணவுத்துறை எழுத்தாளரும் ஜோஸ் சான்வால்ட்டும் ஆஸ்திரேலியாவின் உணவு ஆராய்ச்சியாளரான ஹனி ரஸ்லரும் உட்கொண்டனர்.
கிட்டத்தட்ட மாட்டிறைச்சியின் சுவை உண்டு, ஆனால் கொழுப்பு குறைவு காரணமாக சற்றே சுவை குறைந்து காணப்படுவதாக தெரிவித்துள்ளனர். சுமார் 13 கோடி ரூபாய் செலவிலான இத்திட்டத்திற்கு கூகுள் நிறுவனத்தின் இணை நிறுவனரான சேர்ஜி பிரின் நிதியுதவி வழங்கியதாக இப்போது அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பர்கர் அறிமுக விழாவில் கூகுள் நிறுவனத்தின் நிறுவனரான சேர்ஜி உரையும் ஒளிபரப்பப்பட்டுள்ளது. அதில் அவர் பேசுகையில், விலங்குகளின் நலனில் அக்கறை கொண்டு இத்திட்டத்திற்காக $330,000 அமெரிக்க நிதி உதவி வழங்கியுள்ளதாக தெரிவித்துள்ளார். கால்நடைகளின் தண்டுக்களங்களிலிருந்து உருவாக்கப்படும் பர்கர்கள் அடுத்த 10 ஆண்டுகளில் சந்தைக்கு வரும் என மேற்படி ஆராய்ச்சி குழு நம்பிக்கை வெளியிட்டுள்ளது. மனிதர்களால் தயாரிக்கப்பட்ட இந்த இறைச்சியானது மனிதர்கள் உலகை நோக்கும் விதத்தில் பாரிய மாற்றத்தை ஏற்படுத்தலாம் என சர்ஜி கூறியுள்ளார். நாம் உலகை பார்க்கும் விதத்தில் மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடியதாக சில வேளைகளில் புதிய தொழில்நுட்பங்கள் அமைகின்றன. அடிப்படையாக 3 விடயங்களில் முன்னோக்கி செல்ல முடியும். அவற்றில் ஒரு விடயமானது நாம் அனைவரும் சைவ உணவு உட்கொள்பவர்களாக மாறலாம். அது உண்மையில் நடக்கும் என நான் எண்ணவில்லை. இரண்டாவது, சூழல் மாசுக்கு வழிவகுக்கக்கூடிய விடயங்களை நாம் புறக்கணிக்கலாம். நாம் புதிதாக சில விடயங்களை செய்வது மூன்றாவது விடயமாகும். இந்த செயற்கை இறைச்சி உண்மையல்ல எனவும் இது விஞ்ஞான புனைக்கதை எனவும் சிலர் எண்ணக்கூடும். ஆனால் உண்மையிலேயே இந்த இறைச்சி உள்ளது. இது நல்ல விடயம் என நான் எண்ணுகிறேன் என அவர் கூறியுள்ளார். செயற்கை இறைச்சி கூட தயாராகிவிட்டது. மாட்டை கொல்லாமல் இனி பர்கரும் சாப்பிடலாம் என்றாகிவிட்டது. இதற்கும் காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். 400 கிலோ எடையுள்ள இளைஞரின் வைத்தியசாலை பயணத்துக்காக வீட்டின் சுவர் உடைப்பு. சுமார் 400 கிலோகிராம் எடையுள்ள இளைஞர் ஒருவரை வைத்தியசாலைக்கு அழைத்து செல்வதற்காக அவரின் வீட்டின் சுவரை உடைத்து வெளியே இழுத்து கேட்டபிலர் வாகனத்தில் ஏற்றி சென்ற சம்பவம் ஜெர்மனியில் இடம்பெற்றுள்ளது. மைக்கேல் லெபெகர் எனும் இந்த இளைஞர் ஜெர்மனியின் ரீகல்ஸ்பர்க் நகரில் வசிக்கிறார். அண்மையில் இவருக்கு திடீரென மாரடைப்பு ஏற்பட்ட போது அவசரமாக வைத்தியசாலைக்கு அழைத்து செல்ல வேண்டியிருந்தது. ஆனால் 400 கிலோ எடையை கொண்டிருந்த மைக்கேல் லெபெகரை தூக்கிச் செல்ல முடியவில்லை. அதையடுத்து அவசர சேவை பிரிவினருக்கு தகவல் கொடுக்கப்பட்டவுடன் தீயணைப்பு துறையினரும் மருத்துவ ஊழியர்களும் விரைந்து வந்தனர். ஆனால் அவ்வீட்டின் கதவு கூடாக மைக்கேலை தூக்கி செல்ல முடியவில்லை. அதனால் ஜன்னலுடன் இணைந்த சுவரொன்றை உடைக்க வேண்டியிருந்தது. மண் அகழ்வுக்கு பயன்படுத்தப்படும் கேட்டபில்லர் இயந்திரத்தின் மூலம் வீட்டிலிருந்து பாதுகாப்பாக தூக்கி வரப்பட்டு மைக்கேல் 4 நோயாளிகள் பயணம் செய்வதற்காக உருவாக்கப்பட்ட ஆம்புலன்ஸ் வாகனம் மூலம் வைத்தியசாலைக்கு அழைத்து செல்லப்பட்டார். 29 வயதான மைக்கேலை வீட்டிலிருந்து வெளியே கொண்டு வருவது முதல் அருகிலுள்ள வைத்தியசாலைக்கு அழைத்து செல்வது வரையான பணிக்கு சுமார் 6 மணித்தியாலங்கள் தேவைப்பட்டன. இந்நடவடிக்கையை மேற்கொண்ட குழுவின் தலைவர் வால்கர் கிளைன் கருத்து தெரிவிக்கையில், தனது வாழ்க்கையில் இவ்வாறான ஒரு நிலைமையை முன்னர் ஒருபோதும் எதிர்கொண்டதில்லை என கூறியுள்ளார். உருவம் சிறுத்தாலும் பிரச்சினை, பெருத்தாலும் பிரச்சினை. என்ன செய்வது? எல்லாம் இறைவன் கையில். இத்துடன் சமகால விந்தை செய்திகள் நிறைவு காண்கிறது. மீண்டும் அடுத்த வாரம் சமகால விந்தை செய்திகளோடு சந்திப்போம்.